வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது கொரோனா பேட்ச் யூடியூப் சேனல். நான் உங்கள் டொனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியோட மைலேஜ் டெஸ்ட் வீடியோ தாங்க பார்க்க போகிறீங்க. நம்ம ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா போன வாரம் நம்ம பைக் எடுத்துகிட்டு போயிருந்தான். அவன் வந்து 200 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சானாமா, 25 கிலோமீட்டர் கூட போகல, அதுக்காட்டி வந்து நின்றுச்சு அப்படின்னு சொல்லியிருந்தான். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஷாக்குங்க. என்னடா அது, நம்ம எடுத்துகிட்டு போகிறப்பெல்லாம் 30 தந்திருக்கு மைலேஜ், இவன் என்னடா இவ்வளோ கம்மியாக சொல்கிறான் அப்படின்னு தோணுச்சுங்க. சரி, அதை நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம், எவ்வளோ தான் மைலேஜ் தருது அப்படின்னு பார்த்துடலாம் அப்படின்னு தாங்க இந்த வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். நான் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா 16 மைலேஜ் தந்த மாதிரி இருந்துச்சுங்க. இப்போ வந்து நம்ம செக் பண்ணி பார்க்கலாங்க, ஃபுல் வீடியோ எடுத்து செக் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ மைலேஜ் தருது அப்படிங்கிறத. பைக்லலாம் மைலேஜ் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னாலே வண்டியை ஃபுல்லாக ட்ரை ஆக்கிட்டு அதுக்கப்புறம் 1 லிட்டர் பெட்ரோல் அடிச்சு தானே எல்லாம் செக் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் நம்மளும் பண்ண போகிறோம். என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேற்று நைட்டு 7 மணிக்கெலாம் நம்ம வண்டி ஃபுல் ட்ரை ஆகிடுச்சுங்க. நான் தான் எடுத்து ஓட்டிக்கிட்டு இருந்தேன். எவ்வளோ பெட்ரோல் இருந்துச்சுன்னு தெரியாமலே ஓட்டிக்கிட்டு இருந்தாங்க. வழியில் வந்து பார்த்தீங்கன்னா நின்றுச்சுங்க. அதுக்கப்புறம் நம்ம ஃப்ரெண்டை கால் பண்ணி கூப்பிட்டு பெட்ரோல் பங்க் வரையும் டோ பண்ணி விட சொன்னோம். அவனும் பெட்ரோல் பங்க் வரைக்கும் வந்து நம்மளை டோ பண்ணி விட்டுட்டாங்க. பெட்ரோல் பங்க்கில் கரெக்டாக 101 ரூபா 17 பெட்ரோல் பெட்ரோல் அடித்தோம். பெட்ரோல் அடிச்சுட்டு நைட்டே மைலேஜ் டெஸ்ட் வீடியோ எடுக்க முடியாது அப்படிங்கிறதுனால நைட்டு ரூமுக்கு வந்து நிப்பாட்டிட்டாங்க. பெட்ரோல் அடிச்சப்போ ட்ரிப் 1ல் 0 செட் பண்ணிட்டாங்க. 1 லிட்டர் பெட்ரோல் அடிச்சதுலேருந்து இது வரைக்கும் நம்ம வண்டி 7 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. இதுக்கப்புறம் நம்ம வண்டி எத்தனை கிலோமீட்டர் ஓடுதோ அதுதாங்க நம்ம வண்டியோட மைலேஜ். ஃபுல் அண்ட் ஃபுல்லி டஸ்ட்டாக இருக்குது, ரொம்ப அழுக்காக இருக்குது. ஏன்னா நம்ம கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10 டேஸுக்கு மேலே ஆகுது ஓட்டி. வாட்டர் வாஷ் விடணுங்க. ஸோ இந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு நான் அடுத்த வீடியோவில் வாட்டர் வாஷ் விட்றேங்க. சிபிசி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக டைம் 7 ஆகுதுங்க. இப்போ வந்து நம்ம வண்டி ட்ரைவ் ஆகிடுச்சுங்க. ஸோ இப்போ நேராக பெட்ரோல் பங்க்குக்கு நம்ம ஜிடியை வச்சு ஆர்சியை டோ பண்ணிட்டு போய் கரெக்டாக ஒரு 1 லிட்டர் அடிக்க போகிறோம். 1 லிட்டர் அடிச்சுட்டு நம்ம நேராக ரூமுக்கு அனுப்பாட்டிடுவோம். காலைல வந்து மைலேஜ் டெஸ்ட் வீடியோ எடுக்க போகிறோங்க. 1 லிட்டர் ப்ரோ. இப்போ கரெக்டாக 101 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சிருக்கோம். ட்ரிப்ளையும் 0 செட் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் நம்ம பைக் எத்தனை கிலோமீட்டர் ஓடுதோ அதுதாங்க நம்ம வண்டியோட மைலேஜ். 101 ரூபாய்க்கு பெட்ரோல் அடிச்சுட்டு நைட்டு ரூம் போய் நிப்பாட்டிட்டேன். நிப்பாட்டினதுக்கு அப்புறம் மேல் வந்து பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர்ஸ் கிட்ட ஓடி இருக்கு. சிபிஎஸ்சி ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம எடுத்து ஓட்ட ஆரம்பிக்கிறோங்க. நம்ம மைலேஜ் டெஸ்ட் வீடியோ எடுக்க போறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நம்ம ஆர்சி எடுத்து ஓட்டுறோம். மைலேஜ் எவ்வளோ தருது அப்படிங்கிறதெல்லாம் தெரியல. வண்டி எடுத்தாலே பறக்குதுங்க. நேற்று நைட்டே ட்ரிப் 1ல் ஆன் பண்ணிட்டேன். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 7 கிலோமீட்டர்ஸ் ஓட்டியிருக்கேங்க. ஸோ இதுக்கப்புறம் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடுதோ அதுதாங்க இந்த வண்டியோட மைலேஜ். எவ்வளோ கொடுக்குன்னு தெரில, பார்க்கலாங்க. நான் வந்து போகும் போல தான் ஓட்டுறேன், ரொம்பலாம் அழுத்தி ஓட்டல. ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக நம்ம வண்டியில் இப்போ பிரேக் இல்லைங்க. பிடிச்சோம் அப்படின்னா நிற்காது. பேக் பிரேக்குமே அந்த அளவுக்கு இல்லை, கல்லு மாதிரி இருக்கு. ஃப்ரண்ட் பிரேக்கும் இல்லை. ஸோ அந்த ஒரு ரீசன்னால வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீடாக ஓட்ட போகிறதுல, ஸ்பீடாக மீன்ஸ் ஓட்டுவேன் எப்படின்னா ஒரு 70, 80 அந்த ரேஞ்சு தாங்க ஓட்ட போகிறேன். இப்போ எனக்கு தெரிஞ்சு ஒரு 20 தரும்னு நினைக்கிறேன். அதிகபட்சம் நம்ம வண்டி 20 மைலேஜ் தரும் அப்படின்னு நினைக்கிறேன். தெருவுக்குள்ளெல்லாம் ஓட்டுறேன். வண்டி சுத்தமாக பிரேக் இல்லைங்க. பிடிச்சோம் அப்படின்னா ரொம்ப நேரம் கழிச்சு தான் நிற்கிது. நம்ம இப்போ ஹைவேலாம் டெஸ்ட் பண்ண போகிறது இல்லை, ஃபுல்லாக ஸ்ட்ரீட் சைடு இந்த மாதிரி தான் ஓட்டி மைலேஜ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ண போகிறோம். ஏன்னா ஹைவேல ஓட்டினோம் அப்படின்னா மைலேஜ் எனக்கு தெரிஞ்சு அதிகமாகவே கொடுக்குங்க வண்டி. ஏன்னா ஒரு டைம்லாம் நம்ம வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 27 தான் கொடுத்துருக்கு. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியங்க. இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 8.7 கிலோமீட்டர்ஸ் வண்டி கொஞ்சம் கூட கேப்பே இல்லாமல் ஓட்டியிருக்கோம். நல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா ஓடி இருக்கு. எந்த ஒரு இடத்துலையும் அடைக்கலை. என்னடா 8 கிலோமீட்டரே அடைக்க மாட்டா அப்படின்லாம் கேட்பீங்க. வண்டி ஒரு டைம்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா 13 தாங்க மைலேஜ் தந்திருக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ தரும்னு தெரில, நம்ம செக் பண்ணலான்னு தான். ஏற்கனவே வந்து நான் மைலேஜ் டெஸ்ட்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ஸோ இந்த தடவை நம்ம ஃபுல் வீடியோ எடுக்கலாம் தாங்க இப்போ எடுத்துகிட்டு இருக்கோம். இப்போ எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு பார்க்கலாங்க கன்ஃபார்ம். இந்த வீடியோவில் நான் காட்டுறதாங்க கரெக்டான அக்யூரேட்டான நம்ம ஆர்சி 320 மைலேஜ். 27, 28 மைலேஜ் தரும். ஸோ இப்போ நம்ம எப்போயும் போல் ஊருக்குள்ளே ஓட்டி எவ்வளோ மைலேஜ் தருது அப்படிங்கிறது தாங்க பார்க்க போகிறோம். கேவலமாக மைலேஜ் தராமல் நல்லா மைலேஜ் தந்தால் நல்லாயிருக்கும். நல்லா பறக்குது. பிரேக் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக பிடிக்க மாட்டேங்குதுங்க. ஸோ அதனால் நம்ம இன்னைக்கு ஆவரேஜான ஸ்பீடில் தான் ஓட்டி ஆகணும். ஏன்னா ஒரு 100க்கு மேலெலாம் ஓட்டணும் அப்படின்னா பிரேக் சுத்தமாக நிற்கிதுங்க. ட்ரிப் 1ல் தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு ட்ரிப் 1ல் தாங்க கால்குலேட் ஆகும். இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 9.8 கிலோமீட்டர் ஓடி இருக்கீங்க. இப்போ நேராக நம்ம ஒரு பெட்ரோல் பங்க் போகிறோம். எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ திடீர்னு இந்த வண்டி ட்ரைவ் ஆகிடுச்சுன்னா நடுவில் வந்து தள்ளிட்டு போயிட்டு திரும்ப போட முடியாதுல்ல. ஸோ அதனால் ஸ்பேருக்கு பெட்ரோல் வாங்கி வச்சுக்க போகிறோம். ஆனால் திடீர்னு நின்றுச்சு அப்படின்னா அந்த பெட்ரோலை ஊற்றிட்டு வீட்டுக்கு போகணும்ல. மைலேஜை பற்றி யோசிச்சிங்க அப்படின்னா இந்த வண்டி நீங்கள் வாங்கவே கூடாது. டாப் ஸ்பீடை பற்றி யோசிச்சிங்க அப்படின்னா இழுக்கிறாங்க நல்லா.
நான் வண்டி தேர்ட் கியரில் 107 வரையும் ஓட்டியிருக்கேன். ஃபோர்த் கியரில் வந்து பார்த்தீங்கன்னா 120 அந்த மாதிரி ஓட்டியிருக்கேன். ஃபிஃப்த் கியர் போட்டு 147 வரையும் ஓட்டியிருக்கேங்க. 180 கிலோமீட்டர்ஸ் வரையும் போகும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயமாக இருக்குங்க இந்த வண்டியில். வரைக்கும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட்ரோல் போட்டதுலேருந்து 14.1 கிலோமீட்டர் பார்த்தீங்கன்னா ஓடி இருக்குங்க. பார்த்தீங்கன்னா ஆவரேஜான ஸ்பீடில் தான் ஓட்டியிருந்தோம். எவ்வளோ தருது அப்படிங்கிறது தெரியலை. எனக்கு தெரிஞ்ச இந்த வண்டி ஒரு அதிகபட்சம் 30 வரும். நம்ம ஆர்பிஎம் கரெக்டாக ஓட்டணும் அப்படின்னா தேர்ட் கியரில் வந்து பார்த்தீங்கன்னா வண்டி 95 அசால்ட்டாக விடுங்க. வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் ரொம்ப கம்மியாக இருக்குங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ கட் பண்ணும்போது தான் பயந்து தான் கட் பண்ணோம். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 15.5 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்குங்க. 101 ரூபா பெட்ரோல். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ட்ரைவில் இருக்கும் போது தான் அடித்தோம். இது வரைக்கும் நம்ம போட்ட 101 ரூபா பெட்ரோலுக்கு 16 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. சுத்தமாக அடைச்சவே இல்லை. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அதனால வீடியோ எடுத்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா 16 கிலோமீட்டர்ல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அடைக்க ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடைக்கலைங்க. பார்ப்போம் எவ்வளோ கிலோமீட்டர் தான் போகும்னு தரலாம், பார்க்கலாங்க. நான் இப்போ வரைக்குமே தேர்ட் கியர் ஃபோர்த் கியர் அவ்வளோதான் ஓட்டிகிட்டு இருக்கேன். 6th கியர்லாம் போடவே இல்லை. வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழுக்காக இருக்குது. ஸோ இந்த சுச்சுவேஷனில் நான் ஓட்டிகிட்டு இருக்கேங்க. வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 16.9 கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு. கிடைக்காமலே வந்து பார்த்தீங்கன்னா 16.9 ஓடி இருக்குங்க. ஆச்சரியமாக தான் இருக்குது. இன்னும் எவ்வளோ ஓடுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. இதுலேருந்து இன்னும் 2 கிலோமீட்டர் ஓடும் அப்படிங்கிறத நினைக்கிறேன், பார்க்கலாம். நானுமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ ஆஃப் பண்ணி தான் எடுத்துகிட்டு இருக்கேன். ஏன்னா கேமராவில் வந்து பார்த்தீங்கன்னா சார்ஜ் தீர்ந்துக்கிட்டே இருக்குது. நானும் 2 தடவை பேட்டரி மாற்றி போட்டு எடுத்துட்டேன். அடைக்கிறீங்க நல்லாவே பார்த்தீங்கன்னா அடைக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அடைச்சி நிற்க போகுதுங்க வண்டி. நிற்க போகுது. நல்ல ஒரு டாப்பில் பண்ணலாம்னு நினைச்சோம். வண்டி வந்து பார்த்தீங்கன்னா நிற்க போகுதுங்க. அவ்வளோதான், நின்றுச்சு. ஸோ வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப் ஆயிடுச்சு ஃபர்ஸ்ட் டைமு. இது வரைக்கும் எத்தனை கிலோமீட்டர்ஸ் ஓடி இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17.7. நம்ம வண்டி வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக முடிஞ்சிருச்சுங்க. 101 ரூபா பெட்ரோல். ஃபர்ஸ்ட் டைமாக நம்ம வண்டி நின்றுக்குங்க. எத்தனை கிலோமீட்டரில் நின்றுருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17.7 கிலோமீட்டரில் நம்ம வண்டி ஃபர்ஸ்ட் டைம் நின்றுக்குங்க. இப்போ நம்ம ஊதி ஸ்டார்ட் பண்ணி பார்க்கலாங்க இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர்ஸ் போகுது அப்படிங்கிறத. கொஞ்சோண்டு பெட்ரோல் கிடக்கு. ஸோ பார்க்கலாம் இன்னும் எவ்வளோ தூரம் போகுது அப்படிங்கிறத பார்க்கலாங்க. போனாங்க எத்தனை கிலோமீட்டர்ஸ் ஓடுது அப்படிங்கிறத இப்போ தெரிஞ்சுங்க. ஊதி தான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். நின்றுச்சுங்க. கியர் மாற்றணும்னு நினச்சா அதிகாட்டியுமே வந்து நின்றுச்சுங்க. ஃபைனலாக நம்ம வண்டி எவ்வளோ மைலேஜ் தந்திருக்கு அப்படின்னா 17.9 கிலோமீட்டர்ஸுங்க. கரெக்டாக சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 18 கிலோமீட்டர் தாங்க நம்ம 390 மைலேஜ் தந்திருக்கு. சிபிஎஸ்சி எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துருப்பீங்க. வீடியோ உங்களுக்கு ஓரளவுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோ என்ன பண்ணலான்னு சொல்லுங்கள். நம்ம வண்டி வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 17.9 பாயிண்ட்டுக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு நின்றுச்சுங்க. நானுமே வந்து பார்த்தீங்கன்னா ஊதிலாம் ஸ்டார்ட் பண்ணி பார்த்தேன். அப்படி ஓட்டியுமே வந்து பார்த்தீங்கன்னா 17.9 கிலோமீட்டர்லாம் வண்டி சுத்தமாக ஆஃப் ஆயிடுச்சுங்க. ஸோ அதுக்கப்புறமேல நம்ம வாங்கிட்டு வந்திருந்த ஸ்பேர் பெட்ரோலை ஊற்றிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துட்டேன். ஸோ நம்ம வண்டி வந்து பார்த்தீங்கன்னா 18 மைலேஜ் தருதுங்க. நீங்கள் 390 வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்கள் வண்டி எவ்வளோ மைலேஜ் தருதுன்னு சொல்லுங்கள். நம்ம வண்டி ஏன் இவ்வளோ கம்மியாக மைலேஜ் தருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 390ங்க. நம்ம என்ன பண்ணால் இந்த வண்டியோட மைலேஜ் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு ஏதாச்சும் ஐடியா இருந்துச்சுன்னா சொல்லுங்கள், நம்ம அதை பார்த்து பண்ணலாங்க. ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ எனக்காக பார்த்துட்டு இருந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் பார்க்கலாங்க. பாய்ங்க.